இப்போ ப்ரெசிடென்ஸ்க்கு நீங்க நான் ஒரு நிமோனிக்ஸ் மாதிரி சொல்றேன். எப்போதுமே நான் என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்றதுதான். என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, நான் எழுதுறத அப்படியே எழுதிக்கோங்க. பியூமாஸ் ரிபல் டாக். பியூமாஸ் ரிபல் டாக். ரூமா ஐயோ இப்ப தெரியுதா மேம்? ஐயோ மேம், நான் இத ஷேர் பண்றேன் ஸ்லைடா, நீங்க அப்ப நோட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு கவனிக்க மட்டும் கவனிச்சிருங்க. பின்னாடி எழுதிட்டு இத மட்டும் ஜூம்ல இருந்து வெளில வந்துருது எழுத ஆரம்பிச்சா. நான் இங்கேயும் உங்களுக்கு சொல்லிடுவேன். பியூமாஸ் இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது இனிமேல். இந்த நிமோனிக் மட்டும் தெரிஞ்சா மட்டும் போதும். பியூமாஸ் பீங்கிறது என்னன்னா பராந்தசிஸ். பராந்தசிஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. யூ மீன்ஸ் யுனாரி ஆபரேட்டர். யுனாரி ஆபரேட்டர்னா நான் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். பிளஸ் பிளஸ், மைனஸ் மைனஸ், ஞாபகம் வருதா? சைஸ் ஆஃப் ஆபரேட்டர், நாட், நாட் வெறும் நாட் மட்டும் இருக்கிற ஆபரேட்டர், இது எல்லாமே யுனாரி ஆபரேட்டர். எம்னா என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா மல்டிப்ளிகேஷன். எம் ஃபார் மல்டிப்ளிகேஷன். இந்த இடத்துல அப்படியே நான் எழுதிட்டே வரேன். பி ஃபார் பெராந்தசிஸ். அது ரொம்ப குட்டியா இருக்குன்னா அங்க பார்க்க வேணாம், நீங்க இதை மட்டும் பாருங்க. யூ மீன்ஸ் யுனாரி ஆபரேட்டர். உங்களுக்கு எல்லாமே தெரியும் யுனாரி ஆபரேட்டர்லாம் என்னென்ன அப்படிங்கிறது. எம் ஃபார் மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா அதோட சீரீஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அரித்மெட்டிக் உள்ள போயிட்டோம் அப்படின்னு அர்த்தம் இன்டெப்தா. மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் டிவிஷன், அதுக்கப்புறம் மாடுலஸ். ரைட்டா? இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க எம்முக்கு. அடுத்த ஸ்டெப் போகவா? அடுத்து அடிஷன். அதான் மேம், அடுத்த அடிஷன் ஸ்டெப். அடிஷன் அப்படிங்கும்பொழுது ஆடுக்கு வந்து முதல்ல பிளஸ் வரும், அடுத்தது மைனஸ் வரும். அடிஷனுக்கு அப்புறம் சப்ட்ராக்ஷன். ஓகே. எஸ் மீன்ஸ் ஷிஃப்ட். எஸ்னா ஷிஃப்ட். ஷிஃப்ட்டும் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். லெஃப்ட் ஷிஃப்ட், ரைட் ஷிஃப்ட். அந்த லெஃப்ட் ஷிஃப்ட்டுக்கு ஏ ஸ்டார் 2 பவர் பி, அடுத்தவனுக்கு ஏ பை 2 பவர் பி. எல்லாமே பக்காவா இருக்கீங்க. ரைட்டா? அடுத்தது ஆர். ஆர் மீன்ஸ் ரிலேஷனல் ஆபரேட்டர். ரிலேஷனல் ஆபரேட்டர். இ, இ ஃபார் ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டினா ஒண்ணுமே இல்லை, ஏ ஈக்குவல் டு பியா அப்படின்னு செக் பண்றோம்ல. ஏ நாட் ஈக்குவல் டு பியா அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? இதுதான் ஈக்குவாலிட்டி ஆபரேட்டர். அடுத்தது பி. பினா பிட் வைஸ். பிட் வைஸ்க்குள்ள யாரெல்லாம் இருக்கானோ அவன் எல்லாரும் வந்துருவான். எல்லாருக்குமே லெஃப்ட் டு ரைட்டு, ஒருத்தனுக்கு மட்டும் எல்லாருக்குமே லெஃப்ட் டு ரைட்டு தான். பிக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிபல், எல். ஸோ எல் மீன்ஸ் லாஜிக்கல். ஓகே. டாக், டிக் டாக் விளையாடுவோம்ல அந்த மாதிரி டாக். டிக் டாக் டோய் கேம் விளையாடுவோம்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக். டி ஃபார் டர்னரி ஆபரேட்டர். இங்கதான் ஏக்கு அசைன்மெண்ட். சீக்குள்ள கமா. இதெல்லாம் ரொம்ப ரேர். இது வரைக்கும் தெரிஞ்சாலே போதும். ஸோ பியூமாஸ் ரிபல் டாக். பி ஃபார் பெராந்தசிஸ். நான் அப்படியே சொல்ல சொல்ல நீங்களும் அங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் தனியா. P for parenthesis, U unary operator. யுனாரி ஆபரேட்டர்ல பிளஸ் பிளஸ், மைனஸ் மைனஸ், சைஸ் ஆஃப், இவெல்லாம் ஒரே ஒரு ஆபரண்ட் இருக்கிறவன் எல்லாருமே யுனாரிக்குள்ள வந்துருவான். எம். எம் ஃபார் மல்டிப்ளிகேஷன் வந்துடும். மல்டிப்ளிகேஷன் வந்தா டிவிஷன் வந்துடும். டிவிஷனோட மாடுலஸ் வந்துடும். ரைட். அடுத்தது ஏ. ஏ மீன்ஸ் அடிஷன் சப்ட்ராக்ஷன். ரெண்டு பேருக்கும் சேர்த்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அடிஷனை முடிக்கணும், அடுத்தது சப்ட்ராக்ஷனுக்கு போகணும். எஸ். ஓகே. ரைட். எஸ் மீன்ஸ் ஷிஃப்ட் ஆபரேட்டர். ஆர் ரிலேஷனல். இ ஈக்குவாலிட்டி. பி பிட் வைஸ்.
எல் ஃபார் லாஜிக்கல். டேக் அடுத்தது டர்னரி ஆபரேட்டர், அசைன்மெண்ட் ஆபரேட்டர், கமா ஆபரேட்டர். ஓகேவா? தப்பு பண்ண மாட்டீங்களே? ஈஸியா இருக்கா ஓரளவு? எஸ். ஓகே. அடுத்தது யாருக்கு இனிமேல் எல்லாமே என்ன நீங்க பார்க்கணும்னா, இது எல்லாமே பிரசிடென்ஸ் கொடுத்துட்டீங்க, ப்ரையாரிட்டி கொடுத்துட்டீங்க. இப்ப எல்லாமே ஈக்குவல் பிரசிடென்ஸா வந்துருது. இப்போ பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு அப்படி வச்சுக்கோங்க, ஈக்குவல் பிரசிடென்ஸ் இதுக்கு. அப்போ நம்ம அசோசியேட்டிவிட்டி கிட்ட போகணும். யாரை நான் முதல்ல எடுத்துக்கிறது அப்படிங்கிற காம்படிஷன் வந்துடும். ரெண்டு பேரும் சேம் லெவல்ல இருக்கான். இப்ப அவன்கிட்ட காம்படிஷன்னா ஒன்னு எப்படி போலாம்னா, லெஃப்ட் டு ரைட் போவீங்க, அடுத்தது ரைட் டு லெஃப்ட் போவீங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, ரைட் டு லெஃப்ட் யாருன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன். என்ன பண்ணணும்னா, யூடிஏ இந்த கீவேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூடிஎஸ் ஆப் புக் பண்ணுவோம்ல, ட்ரெயின் ஆப், அந்த மாதிரி யூடிஏ, யுனரி டர்னரி அசைன்மெண்ட், இவன் 3 பேருக்கு மட்டும்தான் ரைட் டு லெஃப்ட் இருக்கும். சாரி, ஒன் ரைட்டா. யூடிஏ ஆப், யூடிஎஸ் ஆப் மாதிரி யூடிஏ. ஸோ யுனரி ஆபரேட்டர், டர்னரி ஆபரேட்டர், அசைன்மெண்ட் ஆபரேட்டர், இதுக்கு மட்டும்தான் நீங்க ரைட் டு லெஃப்ட்ல ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே. யுனரி டர்னரி அசைன்மெண்ட். ஓகே, டன். முடிச்சாச்சா? நோட் பண்ணிட்டீங்களா? நேரா பிரசிடென்ட்ஸ் அசோசியேட்டிவிட்டின்னு ஹெட்டிங்க போட்டிருப்பீங்க. பியூமாஸ் ரிபல் டாக் எடுத்து பிரசிடென்ட்ஸ்க்கு போட்டு விட்டுட்டு அசோசியேட்டிவிட்டியில போய் ரைட் டு லெஃப்ட்ல போட்டு அந்த மைண்ட் மேப்ல யூடிஎன் வரைஞ்சிருப்பீங்க. நடந்துருச்சா? நடந்து முடிந்தது. ஓகே, ரைட், டன். மேம் இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? ப்ரோக்ராமிங் ஈஸி தானே? பாக்குறதுக்கு தானே பெருசா இருக்கு. அப்படியே ப்ரோக்ராமிங் ஐயோ இதை டச்சே பண்ண முடியாது. ரைட், சரி. இப்ப கொஞ்சம் ஓகேவா இருக்கா? மேம் இன்னைக்கு நாளைக்கு முடியும் போது மேம் நான் ப்ரோக்ராமிங்ல ஒரு கொஸ்டின் கூட விடல மேம்னு வந்து சொல்லுவீங்க. அந்த அளவு நான் என்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமோ பண்ணிடுவேன். இப்ப நம்ம ப்ராப்ளம் போலாம். இவ்வளவு நேரம் தியரிட்டிக்கலா பேசியாச்சு. இப்போ எனக்காக என்ன பண்றீங்கன்னா, நீங்க கையில மைண்ட் மேப் போட்டு வச்சிருக்கீங்க, இந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு கொடுக்குறாங்க, எப்படி சால்வ் பண்ணுவீங்க, என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. பொறுமையா போடுங்க, அவசரப்படாதீங்க. ஆன்சர் பர்ஃபெக்டா இருக்கணும். டேக் 2 minutes டைம். யசோதா மேம்க்கு 0. மற்றவங்க அது ஆப்ஷன் ஏ சொல்றாங்க. ரிமைனிங் பீப்புள்
சரி, நானும் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த பக்கம் ஸ்லோவா. டி நன்னா. என்ன மேம் வித்தியாசமா வருது. 2 ஸ்டார் 3/4 மைனஸ் 3/4 ஸ்டார் 2. சரி, போடுறீங்களா? வேற யாராவது போட்டுட்டு இருக்கீங்களா? 0 வருது. ஓகே, லக்ஷ்மி மேம்க்கு 1 வந்துருக்கு. சரி, என்ன ஆன்சர்னு பார்த்துருவோம். எல்லாரும் இப்ப ஸ்கிரீனுக்கு வாங்க. அப்படியே வச்சிருங்க பெண்ணெல்லாம் கீழே. இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. ஸ்டாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தீங்களா? ரைட். ஸ்டாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தீங்களா? அடுத்த கொஸ்டின். ஸ்டாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டீங்களா? அடுத்தது டிவிஷனுக்கு கொடுத்தீங்களா? ஸ்டாருக்கு அப்புறம் டிவிஷனுக்கு கொடுத்தீங்களா? லாஸ்டா மைனஸ்க்கு கொடுத்தீங்களா? இதான ஆர்டர். இது எல்லாருமே கரெக்டா போட்டிருக்கீங்களா? இத கரெக்டா போட்டாலே கரெக்டா வந்திருக்கணுமே ஆன்சர். அப்ப என்ன வந்தது? 2 ஸ்டார் 3 6/4 வந்திருக்கும். அடுத்தது 3/8 கிடைச்சிருக்கும். இந்த பக்கம் 6/4 என்ன? 1 வருமா? 3/8 என்ன? 0 வருமா? 1 minus 0 என்ன? 1. ஆன்சர் 1. B is the right answer. என்னாச்சு? ஏன் 0 வந்தது? மேம் எங்க 6/4ங்கிறது 1.5 அந்த மாதிரி வரும்லங்க மேம். 1.5 ஓகே மேம். நான் 1.5ன்னு எடுத்தங்காட்டி ஆன்சர் வரலைங்க மேம். இன்டீஜர் மேம், எல்லாமே இன்டீஜர். ஓ ஓகே, இனிமேல் நான் கொஸ்டினை தெளிவா சொல்றேன். இன்டீஜர்ஸ், ஆல் ஆர் இன்டீஜர்ஸ். இப்போ கரெக்டா வருதா? 1. ரைட். இதே ஸ்பீட்ல அடுத்த கொஸ்டின் போடலாமா? இதை சால்வ் பண்ணுங்க. யசோதா மேம்க்கு இப்ப 200 தடவை எழுத போறேன். இங்க யார் மேம் இருக்கா? மல்டிப்ளிகேஷன் தென் டிவிஷன் மறக்க கூடாது. சின்ன மிஸ்டேக் 2 மார்க் போயிடும். அதனால எக்ஸாம் ஹால்ல என்னோட வாய்ஸ் அப்படியே ஞாபகம் வரும் பாருங்க. தப்பே பண்ண மாட்டீங்க. பொறுமையா போடுங்க. Take 2 minutes time. Solve this question. எல்லாத்தையும் செக் பண்ண போகுது. எப்படி ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க, அசோசியேட்டிவிட்டி எப்படி போடுங்க, எல்லாமே இருக்கு. ABCD. செல்வா மேம்க்கு C வருது. மற்றவங்களுக்கு X plus equal to A equal to B star C plus B minus A.
ஆன்சர். அச்சச்சோ, இவ்வளவு நேரம்லாம் எடுத்துக்கவே கூடாது. A equal to B, how to work? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். ஃபர்ஸ்ட் ஓகே, நான் சொல்றேன். நீ வாங்க, அப்படியே வாங்க. சரி 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 சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி இங்க வாங்க, இப்ப ஸ்கிரீனுக்கு வாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபர்ஸ்ட் யாருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்? இதுல எல்லாரையும் போய் பாப்பீங்க. பெராந்திசிஸ்க்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தீங்களா? அடுத்தது ஸ்டாருக்கு கொடுத்துருக்கீங்களா? அடுத்தது பிளஸ் கொடுத்துருக்கீங்களா? நான் போட்டே வர, செக் பண்ணிட்டே வாங்க. 4க்கு அடுத்து இதை 4ன்னு போட்டு ரவுண்ட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது இவனை தூக்கி 5ன்னு போட்டீங்களா? லாஸ்டா இந்த பிளஸ் ஈக்குவல் டு 6ன்னு போட்டீங்களா? இந்த ஸ்டெப் வரைக்கும் எல்லாருமே போட்டிருப்பீங்க. பர்ஃபெக்டா போட்டாச்சா? எந்த தப்பும் இல்லையே யாருக்குமே? எஸ், ஓகே, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள இருக்கிற ஆபரேஷனை பண்ணி முடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பெராந்தசிஸ்க்கு கொடுத்துட்டீங்க. டி ஸ்டார் சியை ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணுங்க. 2 ஸ்டார் 3 வருமா? ஸோ அப்போ 6ன்னு கிடைக்குமா இந்த இடத்துல? ஸோ அப்போ எப்படி மாறுதுன்னா, ஸ்டேட்மெண்ட் அடுத்த ஸ்டெப்ல ஏ ஈக்குவல் டு 6 பிளஸ் டி மைனஸ் ஏன்னு கன்வெர்ட் ஆயிருக்கா? எஸ். அடுத்தது பிளஸ்ஸுக்கான ப்ரியாரிட்டி. அப்ப எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு 6 பிளஸ் டியோட வேல்யூ 4 மைனஸ் ஏ இப்படின்னு மாறி இருக்குமா? அடுத்தது எஸ், எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு 10 மைனஸ் ஏ, ஏவோட வேல்யூ என்ன? 1. இப்படி முடிஞ்சிருக்கா? அடுத்தது அசைன்மெண்ட்டுக்கு அடுத்த ப்ரியாரிட்டியா x plus equal to 10 minus 1 is 9. A equal to 9 அசைன் ஆயிருக்குமா? மைனஸ் ஆகி அந்த வேல்யூவை தானே போய் ஸ்டோர் பண்றீங்க. இதுதான் பண்ண போகுது. கிளியரா? இப்போ A equal to 9, இந்த 9ங்கிறது தான் இங்க போய் உங்களுக்கு உட்கார்ந்துருக்கும். x plus equal to 9 இருக்கிறதா அர்த்தம். ஏவோட வேல்யூவை தானே இதுக்குள்ள தூக்கி போடுறோம். ஏவோட வேல்யூ 9, அந்த 9 இங்க கொடுப்பீங்க. x plus equal to 9, x equal to x plus 9, x ஓட கரண்ட் வேல்யூ 10, 19 கிடைக்குதா? இப்போ அவ்வளவுதான், முடிஞ்சே போச்சு விஷயம். a கமா x, ஏயோட கரண்ட் வேல்யூ 9 அசைன் பண்ணி அந்த பாக்ஸ்ல மாத்திட்டேன். இந்த பக்கம் x ஓட வேல்யூ 19. கிளியரா? இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தா போட்டுடலாம்ல. எஸ், ஓகே, சரி. இப்ப பாருங்க, பாக்ஸ் போட்டு போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும்.
எக்ஸுக்கு என்ன கிடைக்குது, ஒய்க்கு என்ன கிடைக்குதுங்கிற வேல்யூவை எக்ஸ்க்கு 56 வருதா? சரி, வேற யாருக்குமே எக்ஸ்க்கு வேற வேல்யூ வரலையா? ரைட்டு. அடுத்தது ஒய்க்கு எக்ஸ்க்கு 55 வருது. ஓகே, சரி. ஒய் ஒய்க்கு 59ஆ? அப்போ வந்து ஏவும் இல்ல, பியும் இல்ல, சியும் இல்ல, டியும் இல்ல, டிஃபரெண்டா வருது. வேற ஏதாவது ஆன்சர் ஒய்க்கு? எல்லாருக்குமே 57 வந்துருக்கு. சரி, அப்ப கொடுத்த ஆப்ஷன் எல்லாம் தப்பாயிடுச்சு. சரி, பாத்துடலாமா என்ன பிரச்சனை நடக்குதுன்னு? எக்ஸுக்கு 20, ஒய்க்கு 35ஆ? ஒய் பிளஸ் பிளஸ். இப்போ என்ன நடக்கும்? ஒய்யோட வேல்யூ பாக்ஸ்ல இருக்கிறது 35 ஆகுமா? இங்க 35 ஆயிருக்கும். என் பாக்ஸ்க்குள்ள என்ன மாறி இருக்கும்னா 36ன்னு மாறி இருக்கும். கரெக்டா பேசுறோமா? கரெக்டா போயிட்டு இருக்கோமா? 35 பிளஸ். இப்போ எக்ஸ் பிளஸ் பிளஸ் அதே மாதிரி இங்க வாங்க. என் பாக்ஸ்ல என்ன ஆயிருக்கும்? 21 ஆயிருக்கும். என் கையில 20 இருக்கும். ஸோ அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 55. எக்ஸ் ஈக்குவல் டு 55. எக்ஸோட வேல்யூ என்ன? பிரச்சனை இருக்கு, அதனாலதான் திரும்ப திரும்ப கேட்கிறேன். எக்ஸோட வேல்யூ என்ன? 55. அப்ப 21ங்கிறது 55. இந்த இடத்துல 55ன்னு இருந்திருக்கு. இப்ப என்ன கிடைக்குது? பிளஸ் பிளஸ் ஒய். அப்ப 36ன்னு இருக்கிறது 37 அப்டேட் ஆயிருக்கும். இங்கேயும் அப்டேட் ஆயிடும். 37 பிளஸ் 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 எக்ஸ். 55 பிளஸ் 1 இஸ் 56. இப்போ ஆன்சர் 93. ஆச்சா? மாறுச்சா? எல்லாரும் என்ன பண்ணிருப்பீங்கன்னா அந்த 55 விட்டுருப்பீங்க. அதுக்குதான் நான் பாக்ஸ் போடுங்க மேம். ஆமா, கரெக்ட். கரெக்டா பாக்ஸ் போட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. நேரா நேரா போய் பாக்ஸ்ல போட்டே வாங்க. அப்டேட் ஆக அப்டேட் ஆக. ஓகே, அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்படிதான் மேம் கொஸ்டின் வரும். ஆனா சிம்பிள் கொஸ்டின் ஈஸியா போட்டுடலாம். லட்டு கொஸ்டின் இதெல்லாம் ஜஸ்ட்ல மிஸ் ஆயிரும். நான் மட்டும் பாத்துக்கோ. ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் போலாமா? ஓ. What will be the value of I for the following expression? Conditional operator. int இப்போ ரெண்டு பேர் சால்வ் பண்ணலாம். நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து int f equal to 11, I equal to 3 இருக்கா? ஓ I plus equal to f greater than 3 இருக்கு. கண்டிஷன் ட்ரூனா I and 2 பண்ணும், ஃபால்ஸ்னா 5 வரணும். ரைட்டா? ஐயோட வேல்யூ தான் கேக்குறாங்க. இப்போ எடுத்துக்கோங்க கையில எஃப் ஓட வேல்யூ என்ன? எக்ஸ்பிரஷனை எடுத்துக்கோங்க கையில.
நீங்க ட்ரை பண்றீங்களா நான் போடவா? அங்க போட்டு முடிச்சிட்டாங்களா? 11 ஆப்ஷன்லயே இல்லாம வருது. என்ன மேம் நான் கஷ்டப்பட்டு ஏபிசிடி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன், நீங்க ஒரு ஆன்சர் போடுறீங்க எல்லாம். எஃப் வேல்யூவா? ஓகே 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 சரி. ட்ரை பண்றீங்களா நான் போடவா? ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுங்க. யசோதா மேம்க்கு பி வருது. மத்தவங்க அதர்ஸ் I plus equal to என்னாச்சு? இன்னும் ஒரு ஆன்சர் வெயிட்டிங். ஒரு ஆன்சர் வந்தா கூட போதும். ஏ ஓகே ரைட். சரி அப்படியே இங்க வாங்க. 11 greater than 3 question mark 3 and 2 இது ட்ரூ பார்ட், இது ஃபால்ஸ் பார்ட்னு ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க, இது எக்ஸ்பிரஷன்னு ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க. கரெக்டா? ஸோ அப்போ 11 greater than 3னா ட்ரூ பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ட்ரூ பார்ட்ல என்ன கொடுத்துருக்கான்? 3 and 2. ஸோ 3 அப்படின்னா இது வந்து பிட் வைஸ் அண்ட்னு அர்த்தம். ஸோ நான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன்? பிட் வைஸ்னா பிட் பை பிட் கால்குலேட் ஆகும் மேம். 0011 0010. ஸோ அப்போ இங்கே ஆன்சர் வந்து 0010 தான் வரும். ஸோ அப்போ இது வந்து 2ன்னு அர்த்தம். டெசிமலா கன்வெர்ட் பண்ணா 2. இப்ப கையில என்ன இருக்குன்னா இந்த எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணி ட்ரூ பார்ட்டுக்கு போயிட்டீங்க. ஸோ அப்ப என்ன வரும்? ஐ பிளஸ் ஈக்குவல் டு 2ன்னு வந்திருக்கும். ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ பிளஸ் 2. ஐயோட வேல்யூ என்ன? 3. 3 plus 2 which is nothing but 5. So answer option B. ரைட்டா? செல்வா மேம் ஏ போட்டிங்களே கரெக்டா பார்த்துட்டீங்களா? தப்பு பண்ணியிருக்கீங்க, எங்கேயோ ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கும். அந்த 2ஓட நிறுத்திருப்பீங்க. அதான் அதுதான் பிரச்சனை நடக்கும். ஓகே கிளியர்? இஸ் இட் கிளியர் ஃபார் எவ்ரிவன்? நெக்ஸ்ட் போலாமா? காப்பி பண்ணியாச்சா? எஸ். இந்த ப்ராப்ளம் ட்ரை பண்ணீங்களா? எல்லாமே நெட் கொஸ்டின். இதை பார்த்து முடிச்சோம்னா இந்த எக்ஸாம்பிள் கவர் பண்ணி முடிக்கும் போது நம்ம எல்லா டைப் ஆஃப் ஆபரேட்டர்ஸையும் எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுன்னு தெரிஞ்சு முடிச்சிருப்போம். ஆபரேட்டர்ஸ்ல இருந்து மிஸ்டேக்கே ஆகாது நமக்கு.
I equal to 0, j equal to 1, k equal to 2. So m is equal to I plus plus or j plus plus or k plus plus இருக்கு. இப்போ m ஓட வேல்யூ என்ன, I ஓடது என்ன, j ஓடது என்ன, k ஓடது என்னன்னு பிரிண்ட் பண்ணணும். எனக்கு எல்லார்கிட்டேருந்தும் கரெக்டான ஆன்சர் வரணும். லக்ஷ்மி மேம்க்கு டி வருதுன்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் டி வருதா? வேற ஏதாவது ஆன்சர் வருதா? வெயிட்டிங் ஃபார் 2 more ரிப்ளை. அது வரைக்கும் லக்ஷ்மி மேம் செக் பண்ணிட்டு இருங்க மேம். கரெக்டா போட்டிருக்கோமா, ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோமான்னு பாருங்க. சரி, I பிளஸ் பிளஸ் இந்த இடத்துல என்ன போட்டீங்க? ஒன் கிடைக்குதா? ஓ சரி, ஓகே ஓகே. ஓ இதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்களா? ரைட். ஓகே, எல்லாருக்குமே டி தான் வந்தது ஆன்சர். செல்வா மேம், யசோதா மேம், ஆன்சர் என்ன மேம் வந்தது? லக்ஷ்மி மேம் டி சொன்னாங்களே, டி வந்திருக்கா வேற வந்திருக்கா? வேறையா? ஓகே சரி. அந்த வேற என்ன மேம்? மேம் ஐயோட வேல்யூ 1, ஜேவோட வேல்யூ 2, கேவோட வேல்யூ 3, எம்மோட வேல்யூ 3ன்னு வந்துச்சுங்க மேம். சூப்பர் சூப்பர். பாத்துடலாம், இங்க எதுவுமே ஆப்ஷன்ல இல்ல. இப்ப செல்வா மேம் சொல்றது இந்த ஆப்ஷன்ல இல்ல, ஏபிசிடில. சரி ரைட், ஓகே பாப்போம். ஐயோட வேல்யூ ஐ பிளஸ் பிளஸ். ஸோ அப்ப பாக்ஸ் போட்டுப்பேன் நானு. ஜேக்கு ஒரு பாக்ஸை போட்டு விட்டேன். ஐக்கு 0 கரெக்டா? 0 ஆர் ஜேவோடது என்ன வந்தது? 1, 1ன்னு இருக்கு. ஜேவோடது 1ன்னு இருக்கு. இப்ப என்ன பண்ணணும்? ஜேவை பெர்ஃபார்ம் பண்ணீங்க. இங்க 0 1, இந்த 0 இப்ப அப்டேட் ஆகி 1ன்னு கையில இருக்கு. இந்த 1 அப்டேட் ஆகி 2ன்னு இருக்கு. யசோதா மேம் இது வரைக்கும் கரெக்டா சொல்லிட்டாங்க. இப்ப என்ன பண்ணீங்க? இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணீங்க? ஆர் பண்ணிட்டு கேக்கு போனீங்களா? போகக்கூடாது. என்ன ஆச்சு? ஆரை பொறுத்த வரைக்கும் என்ன ரூல்? ஏதானு ஒண்ணு ட்ரூனாலே அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் ஆகாது. பார்த்தோமா? எஸ். ஸோ அப்ப என்ன ஆகும்? இங்கேயே நான் ட்ரூவை பார்த்துடுறேன். ட்ரூவை பார்த்த உடனே நான் என்ன அசைன் பண்ணிடுவேன்னா, எம்மோட வேல்யூவை 1ன்னு அசைன் பண்ணிடுவேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? எம்முக்கு 1ங்கிறத ஐக்கு 1ன்னு வந்துடும். ஜே இன்க்ரிமெண்ட் ஆகி 2ன்னு வந்திருக்கும். 1 1 2. அடுத்தது கே. கேவோட வேல்யூ என்னதான் இருக்கு? 2ன்னு இருக்கு. நான் அந்த பக்கமே போகல. அந்த 2 என்னவா தான் இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆன்சர் வருது? 1. எம்மோட வேல்யூ 1 1 2 2. ஆன்சர் ஆப்ஷன் பி. ரைட்டா? 2012 16 தெரியல வந்த கொஸ்டின் இது. மேம் நம்ம எப்படி தப்பா திங்க் பண்றோமோ அந்த தப்பான ஆன்சரையும் ஆப்ஷனா கொடுத்து வச்சிருக்காங்க. எஸ் மேம். இங்க எல்லா தப்பையும் இங்கேயே பண்ணிடுவீங்க மேம். அங்க கரெக்டா போடுவீங்க பாருங்க. ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னே பார்த்து பார்த்து போடுவீங்க. கரெக்டா வந்துடும். கவலைப்படாதீங்க. இங்க எவ்வளவு தப்பா போடுறோமோ அவ்வளவு தூரம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகே. அடுத்து ஒண்ணே ஒன்று.
சிம்பிள் ப்ராப்ளம் தான் பாருங்களேன். நீங்க டிஃப்ரெண்டா ஆன்சர் சொல்றீங்க, நான் ஆன்சரே இப்ப சொல்ல போறது இல்ல. ஆன்சர் பிரைவேட்டா என்னென்னதான் வருதோ அதை சொல்லுங்க ஸ்பெசிஃபிக்கா. INCR ஓட வேல்யூ அடுத்த லைன் ஸ்லாஷ்ன்னா நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடும். அடுத்த லைன்ல பிக்கு என்ன வேல்யூ? A is equal to 5, B equal to 3. பொறுமையா ட்ரை பண்ணுங்க. எவ்வளவு கவர் பண்றோமோ அதுல 100% நம்ம ரெடியா வரும். அவசரமே இல்லை. சரி, INCRக்கு 0. ஓகே, பிக்கு 3 வருது. செல்வா மேம்க்கு 0,3 வருது. Others? (0,3). ஓகே, ஜெயபாரதி மேம். பரிமலா மேம், யசோதா மேம், எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கேன். No idea. Okay, no problem. சரி, ஈஸி மேம். இப்ப பாருங்க, ஈஸிம்பீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா INCR equal to A less than B and B plus plusன்னு இருக்கு. இது வந்து உங்களுக்கு லாஜிக்கல் ஆபரேட்டர், ரைட்டு, ஓகே. அண்ட் அந்த ரூல் படி போனீங்கன்னா ஒன்னு ஃபால்ஸ்னா மத்தவனை எவனையும் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம், அதை கையில பிடிச்சிருப்பீங்க லாஸ்ட் டைம் தப்பு பண்ணதுனால. ஸோ அப்ப 5 less than 3 இப்ப என்ன ஆயிடுச்சு? கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த அண்டு போய் இங்க ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணுமா? எதுவுமே நடக்காது. ஃபால்ஸ் மீன்ஸ் என்ன அர்த்தம்? 0 அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்ப என்ன ஆயிடும்? INCR equal to 0 அப்படின்னு செட் ஆயிடும். அடுத்தது பி. பியோட வேல்யூ என்னதான் இருக்கு? 3 இருக்கு. ஸோ அப்ப அந்த பி எதுவுமே இங்க இன்கிரிமெண்டேஷன் நடக்காததுனால அப்படியே 3ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, in expression we will use only relational and logical operator. Yes ma'am, அதானே பண்ணிருக்கோம். இங்க INCR குள்ள தானே ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஒன்னும் தப்பு இல்லையே, கரெக்டா தானே இருக்கு. இல்ல மேம், B++ போட்டுருக்கோம்ல, அதை மென்ஷன் பண்றாங்க. ரெண்டு ரிலேஷன் ஆபரேட்டர் தான் லாஜிக்கலா இருக்கும். லாஜிக்கல்னாலே ரெண்டு ஆபரண்ட் இருக்கணும்ல மேம். ஆபரண்ட் 1, ஆபரண்ட் 2. இது அப்படியே ஆபரண்ட் 1 பராந்தசிஸ் குள்ள தானே இருக்கு. எனக்கு தெரிஞ்சதுல எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். ரெண்டு ஆபரண்ட் ரெண்டுமே பராந்தசிஸ் குள்ள தானே மேம் இருக்கு. இது தனி எக்ஸ்பிரஷன், இது தனி எக்ஸ்பிரஷன், ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. கரெக்ட் தான். ரைட் ஆன்சர் 0.